இப்போ வந்து மிக்ஸ்டு கிராப்னு சொல்லக்கூடிய கலப்பு பயிர்கள் வந்து நாங்கள் இப்போ எங்களோட தோட்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம். இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்குது. மிக்ஸ்டு கிராப்ன்றதில் வந்து ஒன்று வந்து எல்லா வகையான பயிர்களும் வந்து எங்களுக்கு கிடைக்குது. பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுது. மேலும் வந்து பூச்சிகள் கட்டுப்படுத்துறதோட பக்கத்து பயிர்கள் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பயிர்களாகவும் இருக்குது. அதனால் இதோட வளர்ச்சி வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறதில்ல. அதனால் நாங்கள் இந்த கலப்பு பயிர்களுக்காக இதில் வந்து 2-3 தடவை செஞ்சு பார்த்துருக்கோம். அது நல்லா வந்திருக்கு. அதனால் நாங்கள் அந்த இதுக்கு கலப்பு பயிர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ கலப்பு பயிர்கள்னு பார்த்திங்கன்னா மிளகாய், கத்திரி, தக்காளி, வெங்காயம், வெண்டை, கொத்தவரை, கீரைகள், கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பயிர்களை வந்து ஒரு 25 சென்டில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எல்லாமே பண்ணுறதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் விளைச்சலை கொடுக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேரிகோல்டு இருக்குது. இப்போ பூச்சிகள் வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் வந்து நேரடியாக அந்த மஞ்சளுக்காக கவரப்படும். இது வந்து மஞ்சள் பூ வந்து பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அதோட செடிகளை வந்து பாதிப்பை நாங்கள் பார்க்கையில் அந்த பாதிப்பை நாங்கள் தெரிஞ்சுட்டு, சரி இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் வந்து மருந்து தெளிக்கணும். நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மாறுறதுக்கு எனக்கு கை கொடுத்தது வந்து 2 வகையான மெத்தட்ஸ் வந்து. அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் மனியோர் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு வருஷத்துக்கு குறைச்சலாக ஒரு தடவை பண்ணுவோம், இல்லை கேப் கிடச்சுன்னா 2 தடவை கூட அது மாதிரி பண்ணுவோம். இப்படி பண்ணையில் வந்து எங்களுக்கு மண்ணில் வந்து நேரடியாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆகுது, மற்ற பொட்டாசியம் இது வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கான இது வருது. அதே மாதிரி மணிச்சத்துக்களும் நல்லா